ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 14. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். ஒரு வழியாக 2 weeks வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு எவ்வளோ வெயிட் இருக்காங்கன்னு செக் பண்ணி காட்டுறேன். இந்த 2 வாரத்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருந்தாங்க. ஸோ நான் எப்போயுமே காட்டுற ஃபுட்டை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பசிச்சு ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சுகர் ஃபுட் ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஃபுட் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி பசிச்சா ஏதாவது நட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் ஆஃபீஸ் போயிடுவாங்க இல்லையா, பசிச்சா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இடையில நிறைய வாட்டர் குடிப்பாங்க. 3 லிட்டர் தண்ணி வந்து அவங்க ரெகுலராக குடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்களும் பண்ணுங்கள். வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ அதுமாதிரி சுகர், அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஃபுட், இது ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹரிபரியாக பாப்பாவுக்கு ஒரு பக்கம் லஞ்ச் செஞ்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அருணுக்கு வந்து அந்த எக் ரோல் மாதிரி பன்னீர் உள்ள ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் குயிக்காக. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு சப்பாத்தி, கொள்ளு பொடி இருக்கு இல்லையா, அதில் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட எக் புரிஜி கொஞ்சமாக, அப்புறம் குக்கும்பர் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். நேற்று வந்து கடைக்கு போயிட்டு வந்திருந்தப்போ இந்த ரெடிமேட் பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம். அருணுக்கு பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்தது இதை பார்த்ததுமே. ஸோ அதனால் இது ஹோல் வீட்டு தானேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ரெடிமேட் பரோட்டா. நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அது கூட வீட்டில் நான் சோயா சங்க் சேர்த்து சால்னா ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பரோட்டா கூட இந்த சால்னா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீட் பரோட்டா ட்ரை பண்ணுறது ஓகேவாக இருக்கும். மாதத்தில் ஒரு முறை எப்போயாவது ட்ரை பண்ணால் ஓகே தான். அது கூட அருணுக்கு ஒரு கலைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பரோட்டா கூட அந்த கலைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அருணுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ அதனால் ஒன்றையும் நான் அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான், அருணுக்கு பிடிச்ச ஃபுட்டோட இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.